அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் சார். ரொம்ப அழகா சொல்லுவாங்க, வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய சவால்களை யார் பார்த்து கொண்டே இருக்கிறாங்களோ அவங்களால ஜெயிக்கவே முடியாது. ஆனா சவால்கள்ல இருக்கக்கூடிய வாய்ப்பை ஒருத்தர் பார்க்கறாங்கல்ல, சான்சஸ், எப்படிலாம் நம்ம ஜெயிச்சிடலாம்ப்பான்னு பார்க்கறாங்கல்ல, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படி ஜெயிக்க முடியும்னு பார்க்கறாங்கல்ல. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு எழுதினார் இல்லையா? அப்படி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு பார்க்கறவங்க ஜெயிச்சிருவாங்க சார், ஜெயிச்சிருவாங்க. ஒரு கம்பெனியில ஒரு இன்டர்வியூ அறிவிச்சிருக்காங்க. ஒரு கற்பனை கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்டர்வியூ அறிவிச்சிருக்காங்க. என்ன இன்டர்வியூனா, செக்ரட்டரி வேலைக்கு ஆட்கள் தேவை, செக்ரட்டரி உதவியாளர் வேலைக்கு ஆட்கள் தேவை. அவர்களுக்கு கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எல்லோருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படும், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படும். இப்ப எல்லாரும் இன்டர்வியூ கொண்டப்ப ஒரு நாய் இன்டர்வியூக்கு வந்துச்சாங்க. ஒரு நாய்க்குட்டி இன்டர்வியூக்கு வந்திருக்கு. கழுத்துல அதனுடைய அந்த பேரெல்லாம் மாட்டிக்கிட்டு, அதை பத்தின இன்ட்ரோடக்ஷன்லாம் மாட்டிக்கிட்டு நாய் இன்டர்வியூக்கு வந்திருக்கு. இப்போ நாய்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, நீ யாரு, உன்னை டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னா அதை அந்த போர்டை எடுத்து காட்டுது, எல்லாத்தையும் காட்டுது. இப்போ அவங்க சொல்றாங்க, இங்க டைப்பிங் தெரிஞ்சிருக்கணுமே, உனக்கு டைப் தெரியுமானா அந்த நாய் உடனே போய் ஒரு டைப் ரைட்டிங் மிஷின்ல கடற்கடன்னு டைப் படிச்சு எடுத்து வந்து கொடுக்குது. ஆச்சரியப்பட்டு போறாங்க. டைப்பிங் மட்டும் தெரிஞ்சா பத்தாது, உனக்கு கம்ப்யூட்டர் தெரியுமான்னு கேட்குறாங்க. உடனே அது போய் கம்ப்யூட்டர்ல ஒரு படம்லாம் வரைஞ்சு கொண்டு வந்து கம்ப்யூட்டர் இருக்கும். ஆச்சரியப்பட்டாங்க. கம்ப்யூட்டர் தெரிஞ்சு வச்சிருக்கியா ஒரு நாய், டைப்பிங் தெரிஞ்சு வச்சிருக்கியா ஒரு நாய். அப்புறம் அவர் கேட்குறாங்க, என்னதான் உனக்கு தெரிஞ்சாலும் கூட ஒரு நாய்க்கு எப்படி நாங்கள் வேலை கொடுக்குறது, நாய்க்கு எப்படி நாங்கள் வேலை கொடுக்க முடியும்? உடனே அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த இன்டர்வியூ கால் லெட்டரை காமிக்குது. எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கப்படும் தானே நீங்கள் போட்டுருக்கீங்க, எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுப்பீங்கல்ல அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உடனே ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லணும்ல. இங்கே செக்ரட்டரி வேலை வேணும்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், நிறைய மொழி தெரிஞ்சிருக்கணும். உனக்கு என்ன மொழி தெரியும்? இந்த நாய் உடனே என்ன பண்ணுச்சான், ஒவ்வொன்னு குறைக்கிறத விட்டுட்டு மியாவ் மியாவ் அப்படின்னு பூனை மாதிரி கத்துச்சான். எனக்கும் நிறைய மொழி தெரியும், எனக்கு பூனையின் மொழி தெரியும்னு மியாவ் மியாவ்னு கத்துச்சுன்னு ஒரு அழகான கதை சொல்லுவாங்க. தன்னுடைய தகுதியை எப்படியெல்லாம் வளர்த்து கொள்ள முடியுமோ, தன்னை எப்படியெல்லாம் காட்டிக்கொள்ள முடியுமோ, யூ நீட் டு செல் யுவர் செல்ஃப்னு. நம்மை நாம் விற்க வேண்டும். நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம எப்படியெல்லாம் விற்க முடியுமோ, நம்மளுடைய தகுதியை வளர்த்துட்டு எப்படியெல்லாம் விற்க முடியுமோ அப்படியெல்லாம் அந்த வாய்ப்பை உருவாக்கணும்னா நம்ம ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னா. சார், பெரிய வாய்ப்புகள் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சலிப்புங்க, சலிப்பு. ஒரு பெரிய கட்டிட தொழிலாளியா இருந்தவர், கொத்தனார். 30 வருஷம் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறாரு, 30 வருஷம் வேலை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப இப்போ என்னடா எப்போ பார்த்தாலும் செங்கல், சிமெண்ட்டு, ஜல்லி, நான் இனிமேல் போதுங்க, எனக்கு இனிமேல் நான் கட்டட தொழிலே வரலன்ட்டு போய் முதலாளிக்கிட்ட, ஐயா இனிமேல் நான் வேலைக்கு வரலைங்க ஏன்றாரு. இப்போ முதலாளி சொல்கிறாரு, சரி இவ்வளோ வருஷம் நீ என் கூட இருந்துட்டேல, இந்த கடைசியாக ஒரே ஒரு ப்ராஜெக்டை மட்டும், ஒரே ஒரு வீடை மட்டும் கட்டி கொடுத்துரு, போதும், ஒரு வீடை மட்டும் கட்டி கொடுன்றாரு. சரி, ஒரு வீடு தானே, ஒரு 6 மாதம் வேலை தானே, 7 மாதம் கட்டி கொடுப்போன்னு அவர் ஒத்துக்கிறாரு. அந்த வீட்டை ஏனோ தானோன்னு கட்டுறாரு. என்னப்பா போயிட்டு இந்த கட்டுப்பா, இது என்ன சிமெண்டா, இதில் மண்ணை போடுப்பான்னு ரொம்ப சலிப்பாக கட்டுறாரு. அதை ஒரு மெனக்கடலே இல்லாமல் ஏதோ சலிப்பாக ஒரு வீடை கட்டி கொடுத்துட்றாரு. 6 மாதம் ஆயிடுச்சு, புது வீடு வந்துருச்சு. இப்போ முதலாளி பார்க்குறாரு, வீட்டெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொத்தனார் சொல்றாரு, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டை கடைசி வீட்டை இதையும் கட்டி கொடுத்துட்டேன், நான் இனிமேல் வேலையிலேருந்து விஆர்எஸ் வாங்கிக்கிறேன், ரிட்டையர் ஆகிக்கிறேன். இந்த போதும். இப்போ அந்த முதலாளி என்ன பண்ணாரா, அந்த சாவியை எடுத்து அந்த கொத்தனார் கையிலேயே கொடுத்து, 30 வருஷம் நீ என்கிட்ட வேலை பார்த்துருக்கேன்ல, அதுக்கான பரிசா உனக்கு நான் இந்த வீட்டையே தரேன் வச்சுக்கன்னு இருக்கேன். அப்போதான் அந்த கொத்தனார் தோணிருக்கு, இந்த வீடு எனக்காக கட்டப்பட்டுச்சா, எனக்கான வீடாக இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு கட்டியிருப்பேனே, நல்லா கட்டியிருப்பேனே, நல்ல கலவைகளை போட்டிருப்பேனே, நல்ல விஷயத்துக்கு மெனக்கெட்டிருப்பேனே. ஆனால் ஒரு சலிப்போட கட்டியிருக்கேனே, இந்த வீடு எனக்கு வந்துருச்சேன்னு அவருக்கு அந்த வருத்தம் வந்துச்சாங்க. எந்த நேரத்தில் பிரபஞ்சம் எதற்கான பரிசை உங்களுக்கு கொடுக்கும்னே தெரியாது. சலிப்போடு இல்லாமல் உற்சாகத்தோடு யாரால வேலை பார்க்க முடியுதோ அவர்களுக்குத்தான் அவர்களுக்கான சரியான பரிசு நமக்கு கிடைக்கும். ஒரு வாய்ப்பு வரும்போதே அதை எப்படியாவது பயன்படுத்திக்கணும். அதே போல் தொடர்ந்து செயல்பட முடிகிறதோ அவங்களால தான் சார் ஜெயிக்க முடியும். அமெரிக்கால ஒரு பெரிய பணக்காரர், அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் போய் பேட்டி எடுக்கிறாங்க. இவர் பேட்டி எடுக்கணும்னு சொன்னப்ப இவர் சொல்றாரு, எனக்கு டைம் கிடையாது, நான் இப்ப டிராவல் பண்ணணும். இப்ப இந்த பத்திரிகையாளர் என்ன பண்றாங்க, அவங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல புக் பண்ணிக்கிறாங்க சார். எதுக்குன்னா இவரோட உட்காந்து அந்த டிராவல் டயத்துல பேட்டி எடுத்துடலாம்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணி அவரோட உட்காந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பணக்காரர், நேரம் இல்லாதவர். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சார் உலகத்திலேயே இப்போ நீங்க தான் நம்பர் 1 பணக்காரர், உலகத்திலேயே இவ்வளவு பணம் வந்துருச்சு, இன்னும் நேரம் இல்லாம பயணப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களே, இன்னும் நேரம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, இன்னும் நேரம் இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, எதுக்கு சார்? இவ்வளவு காசு வந்துருச்சே சார், நிம்மதியா இருக்கலாம்ல, அனுபவிக்கலாம்ல, இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே. அவர் சொன்னாரு, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சா, ஆயிடுச்சு. ஃப்ளைட்டு மேலே வந்துருச்சா, வந்துருச்சு. ஃப்ளைட்டு தான் மேலே வந்துருச்சுல்ல,
இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாமா, இன்ஜின் ஆஃப் பண்ணிடுவோமா, மேலே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிடுவோமா, அது எப்படிங்க ஃப்ளைட்டு டொம்முன்னு கீழே விழுந்துருமே. அதே தான்ப்பாங்க, அதே தான்ப்பா. நம்ம மேலே வருவதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இன்னும் அதிகமான முயற்சி செய்ய வேண்டும். 100க்கு 200 மடங்கு ஓடினால் மட்டுமே அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும்னாலாம். சரியான வாய்ப்பை பயன்படுத்தி அர்ப்பணிப்போடு எவன் ஒருவன் கடின உழைப்பை கொடுக்கிறானோ அவனுக்கு இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.